செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ. குடந்தை பெஸ்கியின் பாதையில் செல்வோம், பேரன்பின் நற்செய்தி பறைசாற்றுவோம். இயலிசை நாடகம் துணையாக இறையன்பின் ஒளியை உலகெங்கும் விதைப்போம். வீரமாமுனிவர் வழியினிலே விழுமிய தமிழை வளர்த்திடுவோம். கலை வழியே கிறிஸ்துவின் அன்பை காலமெல்லாம் மக்களிடம் சேர்த்திடுவோம். செல்வோம், பேரன்பின் நற்செய்தி பறைசாற்றுவோம். இயலிசை நாடகம் துணையாக இறையன்பின் ஒளியை உலகெங்கும் விதைப்போம். வீரமாமுனிவர் வழியினிலே விழுமிய தமிழை வளர்த்திடுவோம். கலை வழியே கிறிஸ்துவின் அன்பை காலமெல்லாம் மக்களிடம் சேர்த்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர்,
இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் ஓமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார். ஓமைகள் அன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்ற முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புதமான இந்த நாளிலே ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த நாளில் இந்த இறைவாக்கு பகுதி முதல் வாசகம், 2வது வாசகம், நற்செய்தி வாசகம் ஆக இந்த 3 வாசகங்களையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய நினைவுக்கு பாரம்பரிய எபிரேய காலத்து கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. குல முதுவராக விசுவாசத்தின் தந்தையாக கருதப்படுகின்ற ஆபிரகாம் ஒரு நாள் தனது ஓலை குடிசையின் முன்பாக அமர்ந்திருக்கிறார். அந்த மாலை வேளையிலே முதியவர் ஒருவர் வெகு நாட்களாக உணவருந்தாமல் வயிறு ஒட்டியவராய் பசியோடு தென்படுகின்றார். ஆபிரகாம் ஓடோடி சென்று அந்த வயோதிகரை அழைத்து வந்து அவருக்கு தேவையானவற்றை செய்கின்றார். அவருக்கு தண்ணீர் கொடுத்து அவரை குளிக்கச் செய்து அவருக்கு உடை கொடுத்து உடை உடுத்தி அதன் பிறகு உணவருந்துமாறு இரவு உணவை ஏற்பாடு செய்கின்றார். அந்த வயோதிகர் உணவை பார்த்த உடனேயே
எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உடனடியாக உணவருந்து செல்கின்றார். இதை பார்த்த நம்முடைய குல முதுவர், விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் கடும் கோபம் கொண்டு அந்த முதியவரை நோக்கி, கடவுளுக்கு நன்றி சொல்வது பழக்கமில்லையா? உணவை கொடுத்த இறைவனை போற்றி புகழ்வதில்லையா? வாழ்வை கொடுத்த இறைவனை நினைத்து ஒரு நிமிடம் ஒரு புகழ் பாடல் பாடுவதில்லையா? ஜெபம் சொல்லும் பழக்கமில்லையா என்று சொல்லி வசை மாறி அவரை சாடி அவரை அங்கிருந்து துரத்தி விடுகின்றார். அன்றைக்கு இரவு கடவுள் ஆபிரகாமுக்கு கனவில் தோன்றி, ஆபிரகாம், உன்னை தேடி வந்த நபர் எங்கே? அவருக்கு என்ன செய்தாய் என்று கேட்டதற்கு ஆபிரகாம் பதைத்து போய், கடவுளே, அந்த வயோதிகர் இந்த நிலையிலும் வருந்துகின்ற நிலையிலுமே உம்மை பற்றி எண்ணாமல், உம்மை பற்றி ஒரு ஜெபம் கூட செய்யாமல், உமக்கு நன்றி சொல்லாமல் உணவருந்த முற்பட்டதனால் நான் கோபம் கண்டு அவரை துரத்தி விட்டேன் என்று சொல்லுகின்றார். கடவுள் ஆபிரகாமினிடம், ஆபிரகாம், 80 ஆண்டுகளாக அந்த மனிதர் என்னை தூற்றி கொண்டுதான் இருக்கிறார், என்னை சபித்து கொண்டுதான் இருக்கிறார். கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வியெல்லாம் கேட்டு என்னை ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தி கொண்டுதான் இருக்கிறார். 80 ஆண்டுகளாக அவருக்காக நான் பொறுத்திருந்தேன். ஒருவேளை அவரோடு ஒரு நாள் அவருக்காக அவரை பொறுத்து கொள்ள முடியவில்லையா என்று சொல்லி கடவுள் சொன்னதாக ஒரு நிகழ்வை குறிப்பிடுவார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறினுடைய மைய கருத்து இதுதான். கடவுள் அன்பான கடவுள், பாரபட்சமற்ற கடவுள், எல்லோரையும் அரவணைக்கின்ற பேரன்பு மிக்க இரக்கமுள்ள கடவுள், மன்னிக்கின்ற கடவுள். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோனின் ஞான நூல் ஆசிரியர் அழகுபட சொல்லுகின்றார். கடவுள் தன்னுடைய ஞானத்தினால் மக்களை தீர்ப்பிடுகின்றார், பொறுமையோடு அவர்களை ஆட்சி செய்கின்றார் என்று சொல்லுகின்றார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை மிக தெளிவாக போதிக்கின்றார். ஓமைகளால் அவர்களோடு உறவாடுகின்றார். அந்த விண்ணரசை பற்றிய ஓமை என்ன சொல்கிறது? அற்புதமான ஓமை. வயலிலே விதைக்கப்படுகின்ற அந்த நல்ல விதைகளோடு இணைந்து களைகளும் முளைத்தெழுகின்றன. அந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே இயேசு ஆண்டவர் அந்த ஊமையினுடைய விளக்கத்தை தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து செல்லுகின்ற பொழுது, கடவுள் விதைத்தார், நல்ல விதைகளை விதைத்தார். அந்த நல்ல விதைகள் தான் கடவுளுக்கு உரியோர், கடவுளுடைய ஆட்சிக்கு உட்படுவோர். தீய விதைகள், அந்த களைகளை தீயோனிடமிருந்து வந்ததாக இயேசு ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மையெல்லாம் அவருடைய பாவனையாக, சாயலாக படைத்தார். படைப்பின் சிகரமாக படைத்தார். இந்த படைப்பின் சிகரமாக மனிதனை படைத்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசிர்வதிக்கின்றார். அந்த ஆதி பெற்றோர் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள். அவர்கள் தாங்களாகவே கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிந்து செல்கின்றார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாமையினால், அந்த சாத்தானின் சோதனையினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு அந்த நந்த வனத்திலிருந்து அவர்களே வெளியேறுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நந்தவனமாகிய இந்த உலகை படைத்த கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். படைப்பின் சிகரமாக படைத்தார். அவர்கள் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென திட்டம் தீட்டினார். அதுதான் கடவுளுடைய திருவுளம். ஆனால் அந்த ஆதி பெற்றோர் செய்த பாவத்தின் விளைவுதான் அவர்களுடைய சாபமாக அமைகிறது. அந்த சாபத்தின் விளைவுதான் அவர்களுடைய வாழ்வானது உண்மையிலேயே துன்ப வாழ்வாக, துயர வாழ்வாக, வேதனையின் வாழ்வாக அமைகிறது. இருப்பினும் அந்த கடவுள் அவர்களை கைவிடவில்லை. அவர்களுக்காக குல முதுவர்களை அனுப்புகின்றார். அவர்களுக்காக
அரசர்களையும் நீதி தலைவர்களையும் இறைவாக்கினர்களையும் அனுப்புகின்றார். அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். ஏனெனில் கடவுள் இரக்கமும் பேரன்பு மிக்கவர். அந்த உடன்படிக்கையின் சார அம்சம் என்ன? நாம் உங்கள் கடவுளாயிருப்போம், நீங்கள் எங்கள் மக்களாயிருப்பீர்கள் என்று சொல்லி அந்த மக்களை, அந்த இஸ்ராயல் மக்களை யாவே கடவுள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களை வழி நடத்துகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய உடன்படிக்கை இதுதான். புதிய உடன்படிக்கை ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவாக தன்னுடைய மகனையே இந்த உலகிற்கு அனுப்பி எல்லா மக்களும் வாழ்வு பெற வேண்டும், எல்லா மக்களும் மனுக்குலம் முழுவதுமாக பாவத்திலிருந்து விடுபட்டு விடுதலை அடைந்து அவர்கள் நல் வாழ்வை வாழ வேண்டும், அருள் வாழ்வை வாழ வேண்டும், அருள் வாழ்விலே வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனையே அனுப்பும் அளவுக்கு இந்த உலகை அவர் நேசித்தார், அன்பு கூர்ந்தார். அந்த இறைமகன் இயேசுவின் வழியாகத்தான் நாம் எல்லோருமே மீட்கப்படுகின்றோம், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றோம், அருள் வாழ்வை பெறுகின்றோம். ஆக மொத்தம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே வாழ்கின்ற எல்லோருமே 100% நல்லவர்களும் அல்ல, 100% தீயவர்களும் அல்ல. எல்லோரிடத்திலும் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கின்றன, ஏதேனும் மனித இயல்புகளோடு கூடிய பலவீனங்கள் இருக்கின்றன. ஆக மொத்தம் ஒவ்வொரு மனிதரிடத்திலுமே அந்த கடவுளுடைய இயல்போடு மனித இயல்பும் கலந்து ஒவ்வொரு மனிதனும் 100% நிறைவாக வாழ முடியாத சூழலிலே தள்ளப்பட்டிருக்கிறான். ஆகவேதான் கடவுள் அந்த விதை விதைப்பவர் ஓமையிலே அந்த கோதுமைகளோடு இணைந்து களைகளும் சேர்ந்து வளர்கின்றன. அதை கடவுள் அனுமதிக்கின்றார். படைப்பின் தொடக்கத்திலேயே இந்த உலகை படைத்த கடவுள் அந்த கோதுமைகளோடு களைகளையும் வளர்க்க சொல்லுகின்றார். அப்படி என்றால் இந்த உலகிலே நல்லோரும் வாழ்கின்றார்கள், தீயோரும் வாழ்கின்றார்கள். ஆக மனித வாழ்வு என்பது நிறைவாக இந்த உலக வாழ்வு அமைவதில்லை. எல்லோரிடத்திலும் குறைகளும் குறைபாடுகளும் பலவீனங்களும் மனித இயல்போடு கூட வாழக்கூடிய ஒரு சூழலில்தான் இந்த தலைமுறை மக்களும் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு அற்புதமான ஒரு அழைப்பை தருகின்றது. கடவுள் பேரன்பு மிக்கவர், பொறுமையோடு கையாள்பவர். உண்மையிலேயே அந்த பேரிரக்கத்தின் பொருட்டு அவர் மனிதரை சபிப்பதாக இல்லை, மனிதருடைய மன மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். எனவேதான் கோதுமைகளோடு அந்த களைகளும் வளரட்டும் என்று சொல்லி அந்த நிலக்கிழார் விடுப்பது போல அற்புதமான ஒரு ஓமையை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஆக விண்ணரசு என்று சொல்லுகின்ற பொழுது எங்கே அன்பு இருக்கிறதோ, எங்கே அமைதி இருக்கிறதோ, எங்கே சமாதானம், ஒற்றுமை, சகோதரத்துவம், நீதி இருக்கிறதோ அங்கெல்லாம் விண்ணரசு இருக்கிறது. அந்த விண்ணரசிலே நல்லோரும் இருப்பார்கள், தீயோரும் இருப்பார்கள், நல்வாழ்வை வாழ்பவரும் இருப்பார்கள், தீய வாழ்வை வாழ்பவர்களும் இருப்பார்கள். இருப்பினும் அந்த தீயவர்கள் ஒரு நாள் மனம் மாறுவார்கள் என்ற அந்த எண்ணத்திலே, அந்த விருப்பத்திலே கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2வது வாசகத்திலே திருத்தூதர் பவுல் குறிப்பிடுவது போல நம்முடைய வலுவின்மையிலே, இயலாமையிலே தூய ஆவியார் நமக்கு துணை புரிகிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். ஆக இந்த மனித வாழ்வை நாம் வாழ்கின்ற பொழுது பல்வேறு நிலைகளிலே மனித இயல்பினால் துவண்டு போகின்றோம். நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளினால், வேதனைகளினால், சோதனைகளினால் நாம் மனம் தளர்ந்து சோர்ந்து போய்விடுகின்றோம். எனவேதான் இயேசு ஆண்டவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் யதார்த்தமான உண்மை, நிதர்சனமான நம்முடைய நம்பிக்கை வாழ்வும் இதுதான். நாம் எல்லோருமே திரு அவை என்று சொன்னாலே எல்லோரும் நீதிமான்கள்,
எல்லோருமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எண்ணுகின்றோம். நம்முடைய திரு அவையிலே, நம்முடைய பங்கு தலங்களிலே நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள், சுயநலவாதிகளும் இருப்பார்கள், பொதுநலவாதிகளும் இருப்பார்கள், தன்னுடைய புகழுக்காக பெயருக்காக செயல்பாடுகளை செய்பவர்களும் இருப்பார்கள், பொதுநலத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்து வாழ்பவர்களும் நம் மத்தியிலே இருப்பார்கள். இருப்பினும் நாம் பிறரை உண்மையிலேயே ஏற்று அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அவர்களை இரக்க பெருக்கத்தோடு அரவணைத்து செல்லுகின்ற பொழுதுதான் நம்முடைய திரு அவை ஒருங்கிணைந்த திரு அவையாக, எந்த வகையான வேறுபாடும் இல்லாமல், பாகுபாடும் இல்லாமல், ஏற்ற இரக்கமில்லாமல், ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் நாம் எல்லோருமே கடவுளின் பிள்ளைகள். நாம் எல்லோருமே கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவரால் அவருடைய மக்களாக வாழ அழைப்பை பெற்றிருக்கின்றோம். இந்த அழைப்பு தான் நம்முடைய மனித வாழ்விலே மிக மிக முக்கியத்துவமானது. ஏனென்றால் ஆதி பெற்றோர் செய்த பாவத்தை நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது நாம் முழுமையாக கழுவப்பட்டு நாம் புது பிறப்பை பெறுகின்றோம், புது படைப்பாக நாம் மாறுகின்றோம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது, இறை வாசகங்கள் வாசிக்கப்படுகின்ற பொழுது, முழக்கமிடப்படுகின்ற பொழுது கடவுள் நம்மோடு பேசுகின்றார். குறிப்பாக இன்றைய வாசகங்களை உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், முதல் வாசகத்திலே ஞான நூல் ஆசிரியர், சாலமோனின் ஞான நூல் ஆசிரியர் தெளிவுபட சொல்லுகின்றார். கடவுள் பேரின்பு மிக்கவர், பொறுமை உள்ளவர், நீதியோடு நம்மை ஆள்பவர், பாரபட்சமற்றவர் என்பதையெல்லாம் தெளிவுபட கூறுகின்றார். ஆக கடவுள் நம்மோடு பேசுகின்றார். இரண்டாவது வாசகத்திலே திருத்தூதர் பவுல் அழகுபட சொல்லுகின்றார். நாம் எப்படி ஜெபிப்பது, என்ன பேசுவது, நம்முடைய வலுவின்மையிலே, இயலாமையிலே கடவுளுடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை எடுத்து எம்புகின்றார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு குறிப்பிடுகின்ற அந்த விண்ணரசு பற்றிய ஓமைகள் மூன்றுமே தெள்ளத் தெளிவாக நாம் எல்லோரும் விண்ணரசின் மக்கள், பாரபட்சமாக கடவுள் நம்மை ஆள்வதில்லை. எந்த வகையான நிறைவான மன நிறைவோடு நாம் வாழ வேண்டும், அருள் நிலையிலே பாவ கரையில்லாமல் அவரோடு இணைந்திருக்க வேண்டும், அவருடைய அன்பை சுவைக்க வேண்டும். எல்லா சூழலிலுமே இறை ஆட்சியின் மக்களாக, விண்ணரசின் மக்களாக நாம் வாழ வேண்டுமென ஆசிக்கின்றார் நம் கடவுள். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அப்பரச காணிக்கைகளோடு நாமும் நம்முடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய இயலாமைகளை, நம்முடைய மனித பலவீனங்களை, பாவங்களை, பாவ கரைகளை, பிறரோடு உள்ள உறவு சிக்கல்களிலே உள்மன காயங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உண்மையிலேயே அந்த கடவுள் நம்முடன் இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றார், நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு இரக்கத்தோடு நம்மை ஏற்றுக்கொள்கின்றார், அரவணைக்கின்றார் என்ற மாபெரும் செய்திதான் இன்றைய இறை வாக்கின் மைய பகுதியாக அமைகிறது. உண்மையிலேயே கடவுள் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல, கடவுள் நிறைவுள்ளவராய் இருப்பது போல நாமும் நிறைவுள்ளவராக வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கான இறை சிந்தனை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், கடவுள் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார் என்பதை நான் நம்புகின்றோம். ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன? நாம் வாழ்கின்ற சூழலிலே, நம்முடைய பங்கு தலங்களிலே, பணிபுரிகின்ற இடங்களிலே, நம்முடைய குடும்ப உறவுகளிலே பிறரை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றோமா? நம்முடைய உறவிலிருந்து பிரிந்து சென்ற, நம்மை காயப்படுத்தியவர்களை, நம்மை தீர்ப்பிட்டவர்களை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றோமா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக அமைகிறது. ஆகவே இன்றைய இறைவாக்கு நமக்கு மாபெரும் சவாலை விடுக்கின்றது. நாம் வாழ்கின்ற இந்த திரு அவையிலே இதிலே புனிதர்களும் இருக்கிறார்கள், நீதிமான்களும் இருக்கிறார்கள், பாவிகளும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். இருப்பினும் அந்த கடவுளே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார். அந்த கடவுளே எல்லோரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்வது போல நம்முடைய மனதை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய ஜாதிய பாகுபாடு, நம்முடைய ஏழை எளியோர் என்ற, ஏழை பணக்காரர் என்ற அந்த வேறுபாடு, வித்தியாசங்கள், படித்தவர் படிக்காதவர் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு வகையான வேறுபாடுகளுக்கு மத்தியிலே நாம் பிறரை உதாசீனப்படுத்தி, பிறருடைய உணர்வுகளை காயப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
திரு அவை என்று சொல்வது இயேசுவினால் இயக்கப்படுகின்ற, கடவுளின் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகின்ற திரு அவைதான் திரு அவை. இந்த திரு அவையிலே எல்லோரும் சமமானவர்கள். இதில் எந்த வகையான ஏற்றத்தாழ்வும் இல்லை. இந்த திரு அவை என்னும் நிலத்திலே நல்லோரும் இருக்கிறார்கள், தீயோரும் இருக்கிறார்கள். கடவுள் எல்லோரையும் அன்பு செய்து ஏற்றுக்கொள்வது போல, மனமாறி வருகின்றவர்களை அரவணைத்து அந்த கடவுள் ஏற்றுக்கொள்வது போல, நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை எல்லாம், உள்மன காயங்களை எல்லாம், உறவு சிக்கல்களை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டுமாக கடவுளிடம் கொண்டு சென்று கடவுளிடம் ஒப்புவித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்வை நாம் வாழ்கின்ற பொழுது பல்வேறு வகையான சவால்களை சந்திக்கின்றோம். அந்த சவால்கள் நம்மை நிலைகுலைய செய்கின்றன. உண்மையிலேயே நம்முடைய குடும்ப வாழ்வை சற்று யோசித்து பார்த்தோம் என்றால், பிள்ளைகள் பெற்றோரிடையே எத்தனை பிரச்சனை, கணவன் மனைவியிடையே எத்தனை பிரச்சனைகள், நம்முடைய உறவுகளிடையே எத்தனை பிரச்சனை, பங்குதலங்களிலே பங்கு மேய்ப்பு பணி பேரவையாக இருந்தாலும் சரி, மரியாயின் சேனையாக இருந்தாலும் சரி, வின்சென்ட் தேல் பாவையால் சபையாக இருந்தாலும் சரி, எல்லா பக்த சபை கூடுகையிலுமே ஏதேனும் ஒரு வகையான வேறுபாடும் வித்தியாசமும் நாம் காண்கின்றோம். ஆனால் அந்த கடவுள் நம்மை உற்று நோக்குகின்ற பொழுது இவர்கள் நம் மக்கள். எனவேதான் இயேசு ஆண்டவரை புதிய உடன்படிக்கையின் மன்னனாக அவர் தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் கொடுத்து நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதை கவனமாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றார். இதுதான் கடவுளின் திருவுளம். எல்லோருமே மீட்பு பெற வேண்டும். எல்லோரும் அருள் நிலையிலே வாழ்ந்து இறுதியிலே மீண்டுமாக அந்த ஓமையிலே சொல்வது போல அறுவடையின் நாளிலே, உலகின் முடிவிலே நாம் எல்லோருமே கடவுளோடு ஒன்றிக்க வேண்டும், அவருடைய அன்பிலே இணைய வேண்டும். இதைத்தான் நாம் சின்ன குறிப்பிடத்தில் மிக அழகாக படிக்கின்றோம். கடவுள் மனிதனை எதற்காக உண்டாக்கினார்? தம்மை அறிந்து சிநேகித்து சேவிக்கவும் அதனாலே மோட்சத்தை அடையவும் கடவுள் மனிதனை உண்டாக்கினார். அப்படி என்றால் கடவுளின் பாவனையாக சாயலாக படைக்கப்பட்ட நாம் எல்லோருமே இந்த உலக வாழ்விலே அவரை முழுமையாக அறிந்து அனுபவித்து அவருடைய அன்பை சுவைத்து அவருக்கு ஊழியம் புரிந்து பிறர் அன்பு பணிகள் புரிந்து நாம் இந்த மன்னக வாழ்வை விட்டு செல்லுகின்ற பொழுது அந்த வானக ஜெருசலேம் நமக்காக காத்திருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய படைப்பின் நோக்கம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு விடுக்கின்ற இந்த அழைப்பை சவாலை ஏற்போம். நம்மிடையே வாழ்கின்ற மக்கள் எல்லோரையுமே முழுமையாக அன்பு செய்து அறிந்து மன்னித்து எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம். ஒரே அப்பத்திலிருந்து பெறுகின்றோம், ஒரே திருமுழுக்கை பெற்றுள்ளோம், ஒரே தாய் திரு அவையின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து வருகின்றோம், ஒரே கடவுளை நம்புகின்றோம். ஆக நம்முடைய நம்பிக்கையின் மையமே நம்முடைய வாழ்வாக அமையட்டும். கடவுள் நம்மையும் நாம் மேற்கொள்கின்ற அனைத்து பக்தி முயற்சிகளையும் ஆன்மீக முயற்சிகளையும் ஆசீர்வதித்து எப்பொழுதுமே அருள் நிலையை அடைந்து அந்த ஒன்றிப்பு நிலையிலே கடவுளோடு ஒன்றித்து வாழ தொடர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவனேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.